இந்த கதையோட ஆரம்பத்தில் அந்த ஸ்காலர் வந்து ஹீரோ சொன்ன மாதிரி அந்த ஜர்னி டு த வெஸ்ட் வந்து உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ இந்த சிட்டியில் வந்து அவன் ஸ்டோரி டெல்லிங் மூலம் வந்து சொல்லிகிட்டு இருப்பான். ஜர்னி டு த வெஸ்ட் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஒரு வயசான தாத்தா வர்றாரு. தம்பி நீ என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து கதை சொல்லிகிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது வேஸ்ட்டுப்பா, நீ இங்கேருந்து கிளம்பு, அதுதான் உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் நான் வந்து கதை சொல்கிறேன், இது நல்லா கிரேட் விஸ்டமை தரும், விஸ்டம் தான் நமக்கு பீஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அந்த விஸ்டம் வந்து நமக்கு சோறு போடுமா, அந்த விஸ்டம் வந்து நம்ம பசி பஞ்சத்துலேருந்து காப்பாற்றுமா, அந்த விஸ்டம் வச்சு அப்படி தேவை இருக்கிற இடத்துல தான் வந்து அந்த விஸ்டம் யூஸ் ஆகும், இது வந்து யூஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை அது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் என்னதான் சொன்னாலும் கூட அந்த சின்ன பையன் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ஏழ்மையால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு சின்ன பையன் வருவான். தாத்தா இந்த மாதிரி அவருக்கு வந்து மனநிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும், நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவருக்கு என்ன பிரச்சனையோ சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க போயிடுவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஏன் நான் வந்து சொல்ல வர்றது வந்து புரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, அதே சமயத்தில் வந்து சீனங்கட்டை அந்த வில்லேஜுக்கு கொஞ்சம் மேல்புறமாக வந்து சில இம்மோர்டல் கல்டிவேட்டர்ஸ் வந்து அங்கே நின்று மிதந்துட்டு இருப்பாங்க. அப்படி மிதந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பசி பஞ்சம் வந்து நிலவுது, இதை வந்து அந்த டீமன்ஸ் எல்லாருமே வந்து தனக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திக்கிச்சு. ஸோ இப்போ அது வந்து இந்த உலகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க அந்த டீச்சரும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸும். இந்த டீமன்ஸ் முதல்ல இந்த ஏழ்மையாக இருக்கிற மக்களை வந்து பார்த்து அதோட மைண்டை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குறது சொல்லிவிட்டு சில அதனால் முடிஞ்ச ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்கும். ஆனால் மேலோட்டமாக பார்க்குறதுக்கு வந்து இது அதுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே அதை வழிபடுற எல்லாருமே வந்து கரெக்டட் ஆகிடுவாங்க. அந்த கரப்டட் ஆனவங்க வந்து டீமன் கியூஐயால் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. அந்த டீமன் கியூஐனால் அஃபெக்ட் ஆனவங்க வந்து அவங்க சுத்தமான ஒரு டீமன்ஸாகவே மாறிடுவாங்க. அந்த எனர்ஜியெல்லாம் அந்த டீமன் கேதர் பண்ணி அது வேறு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து சமன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டீமன்ஸ் வந்து சமன் பண்ணி விட்ருவோம். அப்படி சமன் பண்ணுறது மூலமாக வந்து அது உலகத்தை வந்து டேக் ஓவர் பண்ண பார்க்கும். ஸோ இது வந்து நடந்துச்சுன்னா உலகமே காணாத வார் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்துக்கும் காரணமே வந்து இந்த மக்கள் வந்து அந்த டெவில்ஸை வழிபடுறது தான். டெவில்ஸ் வந்து இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து மக்களை வந்து ஈர்க்கும். மக்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து கடவுள் நம்பிக்கையெல்லாம் வந்து போகுதோ அப்போல்லாம் வந்து அவங்க டீமன்ஸ் பக்கம் வந்து போயிடுறாங்க. இதை வந்து சாதகமாக எடுத்துக்கிற அந்த டீமன்ஸுமே வந்து அதோட வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சிக்கிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதுலேருந்து தப்பிச்சுக்கோன்னா ஒரே ஒரு வழி தான், நான் வந்து அந்த வில்லேஜஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளியாகணும், அதனால் அஃபெக்ட் ஆன எல்லாத்தையுமே வந்து கருணையே காட்டாமல் அது யாராக இருந்தாலும் போட்டு தள்ளியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் மாஸ்டர் இது மாதிரி நீங்கள் தாக்குதல் நடத்த போகிறவங்க வந்து ஒரு எந்த விதமுமே இல்லாத ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு வந்து சண்டைன்னு எதுன்னே தெரியாது, அவங்க மேலேயே நீங்கள் போய் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேறு வழி கிடையாது. இது இப்படியே விட்டு நான் வளர விட்டேன்னா வந்து அது நம்ம உலகத்துக்கே வந்து ஒரு த்ரெட்டாக அமைஞ்சிடும். ஸோ நான் வந்து உலகம் என்ன வந்து ஏசுனாலும் கூட பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இப்போது இந்த முடிவு வந்து எடுக்க போகிறேன், என்னோடய ஸ்வாடை கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மாஸ்டர் இப்படி பண்ணுறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எதுவுமே பேசாத என் ஸ்வாட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அந்த ஸ்வாட் எடுத்து அவனோட கியூ எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் வந்து அதில் லான்ச் பண்ணிடுறான். அது வந்து அந்த வில்லேஜ், அதாவது அந்த கிராம பகுதியோட மையப்பகுதியில் வந்து அவன் செலுத்துகிறான். ஆனால் அந்த ஸ்காலர் வந்து ஒரு மூலையில் தான் இருப்பான். அவனுக்கு வந்து ஏதோ ஒரு அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணிடுவோம். பட் அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்க இறந்துருவாங்க. அப்படி இறந்தோடனே இவன் பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்க்குறாங்க அங்கே இருக்கிற எல்லா வில்லேஜஸுமே வந்து இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த டீமன் கியூவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்த அந்த த்ரெட்டுமே வந்து கட் ஆகிடுது. கட் ஆனோடனே வந்து மாஸ்டர் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கும் தெரியுப்பா. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய லைஃப் ஃபோர்ஸுமே ஃபுல்லாக யூஸ் பண்ணி தான் அந்த சிங்கிள் அட்டாக்கில் வந்து பண்ணங்காட்டி தான் வந்து மக்கள் எல்லாத்தையுமே என்னால் கொல்ல முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த டீமன் பேத்து அந்த போயிட்டு இருக்கிற அந்த கியூவையுமே என்னால் கட் பண்ண முடிஞ்சு. ஸோ என்னோடய லைஃப் ஃபோர்ஸ் வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. நான் அது யூஸ் பண்ணினாலும் நான் ரொம்ப நீண்ட நாட்கள் வந்து வாழ மாட்டேன். ஸோ நான் வந்து இறந்ததுக்கப்புறம் என்னை வந்து இங்கே புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக, அதாவது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து அங்கேயே இறந்துறான். அப்படி இறந்ததுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டீமன் வந்து சமனானோடனே வந்துட்டு நம்ம மாஸ்டர் வந்து அவரோட ஒரு லைஃபையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி எவ்வளோ விஷயங்கள் பண்ணி வந்து அந்த டீமனை கொண்டாடுற. ஆனால் எப்படி வந்து இந்த டீமன் வந்து வெளியில் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு இருப்போம். அது நார்மல் டீமன் கிடையாது, அது வந்து ஒரு 4 நோபல் டீமன் வந்து அது ஒரு நோபல் டீமன் தான். அது வந்து அதுதான் வந்து அங்கே இருக்கிற எல்லா மக்களோட மைண்டையும் வந்து கரெக்ட் பண்ணி டீமன் கியூவை ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து இழுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சமன் ஆகிட்டேன், இனி உலகத்தில் இருக்கிற எல்லா பக்கத்துலேயும் வந்து என்னோடய டீமன் ஆர்மி வந்து சமன் பண்ணி
நான் இந்த உலகத்தையே வந்து கைப்பற்ற போகிறேன், இனி இந்த உலகத்தை டீமன்ஸ் தான் ஆள போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவங்க எல்லாருமே வந்து அப்படின்னா மாஸ்டர் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவனா இந்த ஓல்டு மேன் இவன் தான் வந்து என்னோடய டீமன் கியூவை வந்து கட் பண்ணி விட்டவன், பரவாயில்ல இவன் என்ன தான் கட் பண்ணாலும் இவனுக்கெல்லாம் டெட் பாடிஸ் இறந்தே போயிருந்தாலும் கூட இவனை கல் தூக்கறதுக்கு வந்து வச்சுக்கிறேன், முதல்ல இந்த நாயம் முதல்ல இந்த உடம்ப வந்து நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே சமயத்தில் வந்து அந்த ஸ்காலருக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறது மாஸ்டர்லி எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஒருத்தன் வந்து உட்காந்து இறந்துருப்பான்ல அந்த மாஸ்டர், அவனை வந்து பார்த்துட்டு இவர் பார்க்குறதுக்கு மாஸ்டர்லி வந்து எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவன் வந்து வேற ஒரு இன்னர் கான்சியஸ்னஸ்க்கு வந்து போவான். அப்படி போனோன்னு வந்து அந்த இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தா மாஸ்டர் லீ இது நீங்கள் தானா, இது கனவா, இது நீங்களா, இது உண்மையாகவே நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் இது நான் தான், உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு வந்து விஸ்டம் வந்து என்னால் பரப்ப முடியல, அது விஸ்டம் வந்து நம்ம பரப்புனா வந்து இவங்க வந்து இன்னுமே நல்ல வாழ்க்கையை வந்து இவங்களால் லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி புத்தா எப்படி புத்தாஹுட்டை அட்டன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் ஒரு சிறுத்தைக்கு வந்து அவரைவே வந்து ஃபீட் பண்ணார், அது மூலமாக வந்து அவர் கடவுள்த்துவம் வந்து அடைஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் சுற்றி பாரு உனக்கு இங்கே என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க வந்து ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ வந்து சரியான முட்டாளாக இருக்க, நீ வந்து ஒரே இடத்துல வந்து உன்னோட அந்த கண்ணோட்டத்தை வந்து செலுத்துகிற, உன்னை சுற்றி பாரு இத்தனை மக்கள்கள் வந்து இறந்துருக்காங்க உன் கண்ணுக்கு தெரியல, ஃபஸ்ட்டு நீ வந்து விஸ்டம் வந்து ஒருத்தனுக்கு செலுத்தோன்னா அவனுக்கு வந்து பீஸ்ஃபுல்லான சரௌண்டிங்ஸ் வேணும், நீ வந்து அதாவது பசி பஞ்சம் பட்னின்ட்டு இத்தனை பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிற மக்களுக்குள்ளே வந்து நீ வந்து விஸ்டமை போய் துணிச்சின்னா அவங்க வந்து அதை பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களால பீஸ்ஃபுல்லாக வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அவங்களுக்கே நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ நீ வந்து ஒரு சுத்தமான ஒரு சரௌண்டிங்ஸை வந்து அவங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்கணும், அப்போ தான் வந்து அவங்களால வந்து விஸ்டம் வந்து ஃபுல்லாக அவங்களால வந்து அதை அப்ரூவ் பண்ணி அவங்களால வந்து ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு நல்லா புரிஞ்சுது மாஸ்டர்லின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ அவன் அட்டாக் பண்ண வரும்போது இந்த ஸ்காலர் வந்து காப்பாற்றிடுவான். ஆக்சுவலாக அந்த ஸ்காலருக்கு வந்து கல்டிவேஷன் ஒன்று கிடையாது, அவன் ட்ரூத்தை பற்றி போகிறங்காட்டி அந்த மாதிரி புரிதல் மாதிரி ஒரு சக்தி வந்து இவனுக்கு இருக்கும். ஸோ இவனோட அந்த தடுத்துணுமே வந்து இவன் நார்மலான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த டீமன் வந்துட்டு நீ யார் ஸ்காலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு, இவர் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரே செகண்டில் வந்து நிறுத்திட்டார், இவர் தான்ப்பா அந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து சொல்கிறவர், இவர் தான் அந்த ஜர்னி டு த வெஸ்ட்டோட ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் வந்து ஆத்தர் கிடையாது, ஆத்தர் வந்து ஒரு கிரேட் விஸ்டம் இருக்கிற ஒரு ஆள், அவருக்கும் நான் என்ன மாதிரி ஒரு இடியட்டுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது, அவர் இங்கே இருக்கார் நான் இங்கே இருக்கேன், நான் ஜஸ்ட் அவர் சொன்ன ஸ்டோரி வந்து உலகம் முழுக்கும் வந்து பரப்புறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த புக்கு தான் வந்து ஜர்னி டு த வெஸ்ட், இது எல்லாத்தையுமே வந்து 300 தடவை படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இறந்துருக்கிற அந்த வயசான மாஸ்டருக்குமே போயிட்டு, நீங்கள் இறந்துட்டீங்கன்னு தெரியும், பட் சோல்றதுலேருந்து இந்த புக்கை வந்து பீஸ்ஃபுல்லாக படிங்க ஓல்டு மேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புக்கை வச்சுட்டு, ஏன்டா இவ்வளோ பெருசாக நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு டீமன் அதுவும் நோபல் டீமன் என்ன தைரியம் தான் வந்து நீ என்னை கண்டுக்காமல் இருப்ப அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணால் அவன் வந்து ஈஸியாக அதுலேருந்து தப்பிச்சுட்டு, இந்த மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன் வந்து அட்டாக் பண்ணுறேன், நீ ஒரு நோபல் டீமனை, நீ ஒரு புள்ளவாண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜர்னி டு த வெஸ்ட் இது நீ 3000 தடவை படி அப்போ தான் உனக்கு புத்தி வரும்னு சொல்லிட்டு அவனை எட்டி உதச்சி அந்த ரிலத்திலேயே போட்டு வந்து அவளை வந்து லாக் பண்ணிடுவான். அப்படி லாக் பண்ணணுமே வந்து இவங்க எல்லாருமே வந்து இவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து ஹீரோ டான்ஜி எல்லாருமே வந்து செஸ் விளையாண்டுருப்பாங்க. ஆக்சுவலாக ஹீரோ வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து அன்கான்சியஸாக எல்லாம் வந்து போயிருப்பார். ஸோ அந்த டைமில் வந்து அவரோட இன்னர் கான்சியஸ்னஸ் போய் அந்த ஸ்காலர்கிட்ட பேசிட்டு அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. ஆனால் ஹீரோவுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஹீரோ வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் ஸ்டன் ஆன மாதிரி தான் இருக்கும். டான்ஜி வந்து இந்த மாதிரி நீ நல்லா விளையாடுற டான்ஜி, நம்ம வந்து செஸ்ஸு நீ நல்லா இவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆனதுக்கு வந்து நம்ம வாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பாக மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க போயிடுவாங்க. இப்போ அவங்க போனதுக்கப்புறம் இந்த ஸ்காலர் வந்து இந்த மாதிரி நான் வந்து கிரேட் விஸ்டம் வந்து உங்களுக்கு நான் பரப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து ஸ்டோரி டெல்லிங் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். இப்போ ஹீரோ என்ன தான் வந்து அவர் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் கூட, ஹீரோ வந்து அந்த ஸ்காலர் வழி நடத்தியிருந்தாலும் கூட ஹீரோ வந்து தெரிஞ்சது பண்ணியிருக்க மாட்டார். ஹீரோக்கு வந்து இன்டெரக்டாக தான் வந்து அந்த ஸ்காலருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார் கைஸ். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஸ்காலர் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அவனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து லாஸ்ட்டு பார்ட் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். அது வந்து ஜேர்னி டு த வெஸ்ட். அந்த ஜேர்னி டு த வெஸ்ட்டில் இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே இறந்துருப்பாங்க. பட் அவங்களோட அவங்களோட சோல் வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவன் வந்து இவ்வளோ விஷயத்தை பண்ணியிருப்பான். இந்த சாப்டர் வந்து முழுக்க இந்த ஜேர்னி டு த வெஸ்ட் அப்புறம் இந்த பீஸு அதை பற்றி தான் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. வெல்கைஸ் இது வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து இருக்காது. இந்த சாப்டர் வந்து ஹீரோவோட அந்த ப்ரெசன்ஸே வந்து ஜஸ்ட் ஒரு 1 நிமிட்ஸுக்கு தான் இருக்கும்.
பட் இனி வர சாப்டர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னியாகவும் போகும் கைஸ். நீங்கள் வந்து வெயிட் பண்ணி அதை பாருங்கள். ஓகே கைஸ், லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சாப்டர் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், ஒரு 10 நிமிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம நெக்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி போடுறக்கு ட்ரை பண்ணுறேன். என்னால் வந்து அந்தளவுக்கு டைம் வந்து ஒதுக்க முடியல கைஸ். நான் வந்து முன்னே ஃப்ரீயாக இருந்தேன்னா இப்போ போடுறதுக்கு வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இப்போ நான் கொஞ்சம் ஒர்க்குக்கும் போய் அங்கே ஒரு நைட்டு ஃபுல்லாக வேலை செய்யணும். நைட்டு வேலை செஞ்சுட்டு வந்து இங்கே படுத்துவோங்கன்னா வந்து ஒரு 12 o'clock 1 o'clock தான் எந்திரிப்பேன். 1 o'clockலேருந்து எந்திரிச்சோடனே வந்து ஷார்ட் போட்டு எடிட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். எடிட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி ஆயிரும் கைஸ். ஏன்னா இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி இருக்குது, என்னடா 10 நிமிஷம் வீடியோ தான்ட்டு செல்லில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி லேக் ஆகி அவுட் அதை பண்ண இது வெளியில் வேறு வந்துடும். அப்படி வந்து இதுவே கொஞ்சம் டைம் ஆயிரும். ஸோ என்னால் வந்து அந்தளவுக்கு வந்து இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அதுலேயும் வந்து பண்ண முடியல. அதனால தான் வந்து வீடியோ வர்றதுக்கும் வந்து டைம் ஆகுது. என்னால் வந்து தொடர்ந்து போட முடியும்னு சொல்லிட்டு தான் சாட்டர்டே வந்து லீவ் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஹாலிடே மாதிரி, ஒரு ரெஸ்ட் பீரியட் மாதிரி. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கைஸ், நான் வீடியோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் வரைக்கும் பை கைஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.